தினம் ஒரு திருக்குறள். அறத்துப்பால் பாயிரம் 7வது அதிகாரம் மக்கட்பேறு 61வது குறள். பெருமவற்றுள் யாம் அறிவது இல்லை, அறிவறிந்த மக்கட்பேறு அல்ல பிற. இந்த குறளின் விளக்கம்: அறிவில் சிறந்த நல்ல பிள்ளைகளை விட இல்வாழ்க்கையில் சிறந்த பேறு வேறு எதுவுமே இல்லை. அதாவது ஒரு இல்லறத்தில் வாழும் ஒரு இல்லறத்தானுக்கு அறிவான பிள்ளைகள், அறிவான ஒரு மழலை செல்வம் கிடைச்சிருச்சுன்னா அவருக்கு வேறு செல்வங்களால் பெரிய பேரும் இல்லை, வேறு செல்வங்களால் அவருக்கு பெரிய மதிப்பும் இல்லை. அவர் வேறு செல்வங்களை மதிக்கவே மாட்டாராம், மதிப்பே இல்லையாம். பெறுகின்ற செல்வங்களாகிய அவற்றுள் அறிவறிந்த மக்களை பெறுவதை காட்டிலும் சிறந்ததாக பிற எதனையும் யாம் கருதுவதில்லை. பெறத்தகுந்த பேறுகளில் அறிய வேண்டியவைகளையும் அறியும் நன்மைகளை பெறுவதை தவிர மற்ற பேறுகளை யாம் மதிப்பதில்லை. வேற எத்தனை பேறுகள், எத்தனை செல்வங்கள், எத்தனை புகழ் எவ்வளவு வந்தாலும் அவர் அதெல்லாம் ஒரு பொருட்டாக கூட யோசிக்க மாட்டாராம், மதிக்க மாட்டாராம். ஒரு அறிவார்ந்த பிள்ளை, அறிவார்ந்த ஒரு செல்வம், மழலை செல்வம், ஒரு குழந்தை அவருக்கு கிடைச்சிருச்சு அப்படின்னா இந்த உலகத்தில் அந்த குழந்தை மூலமாக அனைத்து செல்வங்களுமே அவருக்கு வந்துருமா, அனைத்து பேர்களுமே அவருக்கு அந்த குழந்தை மூலம் வந்துருமா. அதனால் அவர் மற்றதெல்லாம் மதிக்கிறதே கிடையாதாம். அறிய வேண்டுவனவற்றை அறியும் அறிவு படைத்த பிள்ளை செல்வத்தை தவிர மற்றவற்றை ஒருவன் பெரும் நன்மையாக எண்ணுவதே இல்லை.